கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலே சரணம். என் அன்பின் பிரியமே, உன்னை தேடி உன்னப்பன் வந்து இருக்கின்றேன். உனக்கான விடிகள் வந்து விட்டது. எத்தனை நாட்களுக்குத்தான் இப்படி இப்படி என்று யோசித்து கொண்டே இருந்தாய். நீ கேட்டது கேட்டபடி கிடைக்குமா என்று மனம் ஏங்கிக் கொண்டிருந்தாய். உன் மனம் ஏக்கத்தை தீர்ப்பதற்குத்தான், உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி வைப்பதற்குத்தான் இந்த அப்பன் சத்குரு ஞான வள்ளல், இந்த அழுக்கு மூட்டை சாமி உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் கருமாக்கள் அனைத்தும் அறிந்தே விட்டது என் பிள்ளையே. இத்தோடு இந்த நினைவோடு உன் வாழ்க்கையில் எழுந்துகின்ற ஒவ்வொரு விஷயமும், உன்னை நோக்கி வருகின்ற ஒவ்வொரு செயலும் புதியதொரு தொடக்கத்தை தொடங்கி வைத்து நீ கேட்ட பெரும் மாற்றத்தை அல்லவா தருவதற்கு இந்த சத்குரு ஞான வள்ளல் வந்து இருக்கின்றேன். கேட்டது எப்பொழுது கிடைக்கும் எப்பொழுது கிடைக்கும் என்று கேள்வியை மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்த என் பிள்ளைக்கு பதிலாக இந்த நாளில் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். பெரும் மாற்றம் எப்பொழுது கிடைக்கும் என்ற என் பிள்ளைக்கு இப்பொழுதே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். வந்துவிட்ட செயல்கள், வருகின்ற செயல்கள் எல்லாம் நானே கண்முன் நின்று உன் வாழ்க்கையை நடத்தி வைக்கின்றேன் என்ற உறுதியும் தெளிவும் உன்னோடு வைத்துக்கொள். சிக்கல்களும் வரத்தான் செய்யும், சங்கடங்களும் வரத்தான் செய்யும். ஆனால் அதையே நினைத்து கொண்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி தங்க பிள்ளையே கடந்து போகும்? உன் வாழ்க்கையை நீ கடந்து போவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை மட்டும் செயல்படுத்தி கொண்டே இரு. பழைய நினைவுகள் மனதோடு வைத்து கொள்ளலாம். அது நல்ல இனியதொரு தொடக்கமாக இருந்தால், இனிமையான கனவாக இருந்தால் மனதோடு வைத்து கொண்டு இருக்கலாம். அதுவே சங்கடத்தின் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டே இருந்தால், அதை மட்டுமே நினைத்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கை எப்படி கடந்து போகும் என்று தான் சொல்கிறேன். நின்ற இடத்திலே நின்று கொண்டு இருப்பது வாழ்க்கை இல்லை, ஓடிக்கொண்டே இரு. மற்றவர்களை பார்த்து ஓடிக்கொண்டு இருப்பது வாழ்க்கை இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. மற்றவர்களைப் போல் அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்பதை விட்டுவிட்டு என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் என் அப்பன் என் சத்குரு ஞான வள்ளல் அவன் முயற்சியில் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உண்மையும் தெளிவும் உன்னோடு இருக்கும் பட்சத்தில் உன்னை யாராலும் இங்கு அசைத்து பார்க்க முடியாது. நீயோ நினைக்கலாம் நமக்கு தீமைகள் வந்து கொண்டு இருக்கின்றதோ என்று. என் பிள்ளையே, அப்படியல்ல. உன் தீமைகள் அத்துணையும் நான் எடுத்துவிட்டு உனக்கு நன்மையை தான் தந்து கொண்டு இருக்கின்றேன். உனக்கு வெற்றி வாகி சூடுவதற்குத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். எல்லாம் முடிந்தே விட்டது, எல்லாம் கடந்தே விட்டது என்பதை விட எதுவாயினும் என்னப்பன் எனக்காக தருவதற்கு காத்து கொண்டு இருக்கின்றான். அவன் கைகளை நான் கெட்டியாக பிடித்தே விட்டேன். கரை சேர்ப்பது அவன் ஒத்துழைப்போடு இனி பெரும் மாற்றம்தான் வந்து சேரப் போகிறது என்பதில் தெளிவும் உறுதியும் இருந்தால், உன்னை நான் உனக்கான பெரும் மாற்றத்தை மட்டுமல்ல, பெரும் மகிழ்ச்சியை மட்டுமல்ல, நீ கேட்டதை கேட்டபடி உன் உள்ளங்கையில் அல்லவா நான் கொடுக்கப் போகிறேன். எத்தனை சோகங்கள் வந்து உன்னை தாக்கினாலும் அந்த சோகங்களும் சோதனையும் சாதனையாகத்தான் மாறப்போகிறது. உன் கண்ணீரை இங்கு மகிழ்ச்சிக்கான கண்ணீராக, ஆனந்த கண்ணீராகத்தான் மாற்றி உன் வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி வைக்கப் போகிறேன். நம்பிக்கையான உன் வாழ்க்கையில் இனி கேட்ட வெற்றி கேட்டபடியே தான் தர வந்து இருக்கின்றேன். எல்லா விஷயமும் இனி நீ நினைத்தபடி தான் நடக்கப் போகிறது. நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.